பிரியா, ஒரு கட்சியினுடைய தலைமை ஒரு முடிவு எடுக்குது அப்படின்னா அந்த கட்சியில் உள்ள மற்றவர்கள் எல்லாம் அதுக்கு மறுப்பு கருத்து தெரிவிக்கிறாங்க, மீறி போகிறார்கள். அப்படிங்கும்போது நடவடிக்கை எடுக்க வேண்டியது அதிகாரப்பூர்வமான பொதுச் செயலாளருடைய கடமை தானே. அதாவது தமிழ்மணி ஐயா அவர்கள் நிறைய பேசினாங்க, நீங்கள் நிறைய நேரம் கொடுத்தீங்க, நானும் கொஞ்சம் பேசுகிறதுக்கு டைம் கொடுங்க. நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஒரு கட்சி அப்படின்னா முதல்ல என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கட்சிங்கிறது ஒரு குழு. கட்சிக்கு நீங்கள் அர்த்தம் பார்த்தாலே ஒரு குழுன்னு தான் வரும். குழுவாக நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடம் தான் அது. அந்த இடத்துல பெரும்பான்மையானவர்கள் என்ன கருத்து சொல்கிறாங்களோ அதை உள்வாங்கி அதற்கு தக்கவாறு அட்லீஸ்ட் அதற்கு மரியாதை கொடுத்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமாவது இருக்கணும், அல்லது அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய பக்குவமாவது தலைமை அப்படிங்கிறவங்களுக்கு இருக்கணும். அது இல்லை அப்படிங்கிற இடத்திலேயே நான் சொல்லலை, அதாவது மூத்த அரசியல்வாதி திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் தெளிவாக சொல்கிறார், நான் எல்லாருடைய அரசியலையும் பார்த்துருக்கேன். ஐயா அவர்கள் சொன்னது போல் எம்ஜிஆர் அவர்கள் காலத்துக்கு முன்னாடி கட்சி உருவாக்கப்படுவதற்கு முன்னதாகவே நான் மாணவர் அணியில் இருந்திருக்கேன்னு சொல்லி பேசும்போது இதுபோல ஒருவரை நான் பார்த்ததில்லைன்னு சொல்கிறார். திரு எடப்பாடி அவர்களை போல ஒரு பொதுச்செயலாளரை நான் பார்த்ததில்லைங்கிறார். அப்போ அந்த இடத்தை நீங்கள் உற்று நோக்கணும். ஒரு கட்சி அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவர்கள் யாரும் யாரோட கருத்தையும் முதல்ல மாவட்ட இது வெற்றி பெற்றவர்களை அழைக்கிறாங்க, அவர்களும் போகிறாங்க. நல்லா கவனிங்க. அவங்க எந்த இடத்துலையுமே திரு எடப்பாடி அவர்களை கட்சி விட்டு வெளியில் தலைமை பதவி விட்டு வெளியில் போங்கன்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை. நீங்கள் தான் பொதுச்செயலாளர் மீண்டும் மீண்டும் சொன்னார், நானும் அதையே சொல்கிறேன். அவர்கள் மிக மரியாதையோடு இவர் தான் பொதுச்செயலாளருங்கிறதுல வலுவாக இருந்தாங்க. அவங்க மனதை துன்பப்படுத்துகிற மாதிரி இவங்க 2-3 சம்பவங்களை கலந்து சொல்லிட்டாங்க. அதாவது தேர்தல் ரிசல்ட் அதன் பிறகு நடந்த சம்பவங்களை இந்த நாள் நடந்தது அந்த நாளுக்கும் ஐயா ஈஸியாக போட்டு பேசிட்டாங்க. என்னைக்கு அவர் வணக்கம் வச்சாரு, என்னைக்கு வணக்கம் வைக்கல, என்னைக்கு இந்த திமுக அதிமுக பேச்சுவார்த்தை நடந்ததுங்கிறது இதற்கு முன்னால். நம்ம திமுகவும் அதிமுகவும் இணைய போகுதுன்னு பேசுனது என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா 7ஆம் தேதிக்கு முன்பு. அதை கொண்டுட்டு இங்கே சேர்க்கக்கூடாது. அந்த நாட்களில் அவர்களுக்கும் சரி தலைமை ஏதோ சொல்ல வருதே அப்படிங்கிற ஒரு மரியாதையோட அன்று கூட அவர்களுக்கு மரியாதை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதன் பிறகு அந்த இடத்திலேயே எதிர்கருத்தை திரு சி.வி. சண்முகம் அவர்கள் தெரிவித்திருக்கிறதாக ஓப்பனாக நமக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. நான் சொன்னேன், என் வீட்டில் மனைவி கூட என்னை ஏற்றுக்க மாட்டாங்க, இந்த கருத்துக்கள் வச்சுட்டு இருந்தால் ஏற்றுக்க மாட்டாங்க, என் பிள்ளை மேலே கூட சத்தியம் பண்ணுறேன், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இதை பேசலைங்கிறத எனக்கு சொல்லுங்கள் அப்படின்லாம் பேசுகிறாங்க. இது எப்படி தன்னை நிரூபிக்கிறது அப்படிங்கிறத உச்சத்துக்கே போய் ரொம்ப யதார்த்தமான கருத்துக்களை தான் திரு சி.வி. சண்முகம் அவர்கள் சொல்கிறார். ஆனால் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதல்ல 18 இடத்துக்கு மேலே டெபாசிட் காலி ஆயிடுச்சு அதிமுக. அந்த என்டிஏ கூட்டணி கிட்டத்தட்ட 107 தொகுதிக்கு மேலே 3ஆவது இடத்துக்கு போயிட்டு. அப்போ இதற்கெல்லாம் என்ன காரணம், இந்த காரணங்களை எப்படி நாம் சரி செய்ய போகிறோம், இது குறித்து ஒரு செயற்குழுவையோ பொதுக்குழுவையோ உடனடியாக கூட்டி அந்த இடத்துல இந்த வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான முடிவுகளை எடுத்திருந்தீங்கன்னா அது வேற, அது தலைமை பண்பு. அந்த தலைமை பண்பை தமிழ்நாடு தலைவணங்கலாம். நீங்கள் இன்னைக்கு எதிர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதன் திரு செங்கோட்டையன் அவர்களை தனி மனித வெறுப்போடு நீங்கள் பிரச்சார களத்தில் அணுகுனது தவறானது. அரசியல் நானும் பேசுகிறேன், 10 ஆண்டுகளாக நானும் அரசியல் பேசுகிறேங்க, பல விஷயத்தில் எடுத்து போராடி இருக்கேன், தலைமைச் செயலகத்தை கூட முற்றுகையிட்டு இருக்கேன், திரு விஜய் அவர்கள் புகைப்பிடிக்கிறத கூட வன்மையாக நான் கண்டிச்சிருக்கேன். இன்றளவும் தனி மனித தாக்குதல் அப்படிங்கிற விஷயத்தை நான் எடுத்ததே இல்லை, எடுக்கவும் மாட்டேன். எனக்குள்ள ஒரு தலைமை பண்பு இருக்கு. ஆனால் நீங்கள் அந்த பிரச்சார களத்தில் போய் திரு செங்கோட்டையன் அவர்களை பற்றி நான் வீடியோ வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பேசுனீங்கன்னா நீங்கள் யார்? அப்போ அப்படி பேசினவரோட உங்களால் ஆதரவு கொடுத்து போய் கை கோர்த்து நிற்க முடியுமா? உங்களுடைய சுய லாபத்துக்காக தன்னை மட்டும் யோசிச்சு தனக்கு தான் எப்படி கூட இருப்போம், தன்னை மட்டுமே சிந்திச்சதுனால தான் இன்னைக்கு ஒரு நல்ல முடிவையோ அல்லது இவர்கள் ஆதரவு கொடுக்கறதையோ உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. நீங்கள் ஆதரவு கொடுக்கறதுல என்ன தவறு? இவங்க மானம் இருக்கா, சூடு இருக்கா, சொரணை இருக்கான்லாம் பேசுகிறாங்களே, அதை இப்படியே போட்டு திருப்பி போட்டு நாம் கேட்க ரொம்ப நேரம் ஆகுது. நாம் கேட்கக்கூடாது. திமுகவை எதிர்ப்பதை மட்டுமே கொள்கையாக கொண்டு உருவான கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி இருக்கும்போது அதை எதிர்த்து அதோட கைகோர்ப்பதற்கு நீங்கள் ஒரு நிமிடம் யோசித்தா கூட அது எவ்வளவு பெரிய பாவம். அதற்கு நீங்கள் என்ன வார்த்தை போட முடியும்? அநாகரிகமாக பேசக்கூடாது இல்லை, அதனால நான் பேச விரும்பலை. ஆனால் இவர்கள் செய்த தவறை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு பக்கமாக இன்னைக்கு கூடியிருக்கிற கூட்டம் இருக்கு பாருங்க, எதிராக கூடியிருக்கிறவர்கள், எதிராக இல்ல கட்சி நலனிற்காக கூடியிருக்கிறவர்கள், அதிமுக வளர வேண்டும். இன்னும் எல்லாரும் நீக்கிட்டாங்களா மேடம்? இல்ல, இவங்கள பதவியில இது நீக்குது, அது செல்லுமா செல்லாதா அது தொடர்கதைங்க. பொதுச்செயலாளருக்கு அந்த அதிகாரம் இருக்குல்ல, நீக்கிற அதிகாரம் பொதுச்செயலாளருக்கு இருந்தாலும் ஒரு குழுவாக செயல்பட வேண்டும் என்றாலும் அந்த குழுவுடைய தலைமைக்கு இந்த அதிகாரம் இருக்குல்ல. இருக்கட்டுங்க. இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்காங்க, சட்டப்பேரவைக்குள்ள வரும்போது பெரும்பான்மையான 25 பேர் இங்க ஆதரவு கொடுத்திருக்காங்க. திரு எஸ்.பி. வேலுமணி அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க.
அந்த இடத்துல எந்த இடத்துல நாங்க பெரும்பான்மையானவர்கள் நாங்க ஒரு கருத்துக்கு ஆதரவு கொடுக்குறோமோ அதுதான் சட்டமன்றத்துக்குள்ள எடுபடும் அப்படிங்கறத நோக்கி அவர்களுடைய கருத்துக்களை எடுத்து வச்சிருக்காங்க. அதை நம்ம ஃபர்தரா பார்ப்போம், நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். நான் என்ன சொல்றேன், ஒரு மக்களுக்கு புரியணும், மக்களுக்கு, அதுவும் குறிப்பாக அதிமுக தொண்டர்களுக்கு புரியணும் எது நல்லது எது கெட்டது, எதனால எது நடக்குதுங்கிறது அவர்களுக்கு புரியணும். ஒரு தன்னலத்துக்காகவே தொடர்ச்சியான செயல்கள், திரு செங்கோட்டையன் அவர்களை நீக்கினதா இருக்கட்டும், திரு ஓபிஎஸ் அவர்களை நீக்கினதா இருக்கட்டும், யாரு கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு சொன்னாலும் அவர்களை நீக்கணுங்கிறத தவிர இவர் எந்த ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணாரு? சரி, அந்த ஸ்ட்ராட்டஜியில் அவர் வெற்றி பெற்றிருந்தால், ஒருவேளை இன்னைக்கு குறைந்தபட்சம் எதிர்க்கட்சி தலைவராக வந்திருந்தால் கூட இது போன்ற நிகழ்வு நடந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்காது. அப்ப ஏற்கனவே இருந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவியும் அவர் இழந்து 3வது இடத்துக்கு தள்ளப்படும் போது அங்க உழைத்தவர்களுக்கு ஒரு விதமான கருத்து வேறுபாடு வருவது என்பது இயல்புதானே. அப்ப அடிமை கிடையாது இல்ல, அவர் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு அவர்கள் ஒன்றும் அடிமை கிடையாது இல்ல, அப்படித்தானே நாம யோசிக்கணும். அப்ப அவர்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது அதை ஏற்றுக்கொள்ள இவருக்கு மனமராதத்துக்கு காரணம் வேற ஒண்ணுமே இல்லை, அவருடைய சுயநலம் மட்டும்தான். இல்ல, பொதுச் செயலாளர் அப்படிங்கும் போது கட்சி சார்ந்த பல விஷயங்கள் அவர் யோசிப்பார்ல. ஒரு புதிய கட்சியோட நம்ம கூட்டணிக்கு போகணுமா அப்படின்னு பல விஷயம். சரி, பொதுச் செயலாளர் பொல்லாத யோசனைங்க, திமுகவோட கூட்டணி வைக்கணுங்கிறத விட ஒரு பொல்லாத ஒரு எப்படி சொல்றதுன்னே தெரியல. நீங்க வேற என்ன வேணாலும் யோசிக்கலாம், திமுகவோட கூட்டணி வைக்கணும்னு சொல்றது ஒரு நிமிடம் கூட யோசிக்க கூடாதுங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஒரு எதிரியை நீங்க எதற்காக உருவாக்கப்பட்டதோ, அந்த கட்சி உருவாக்கப்பட்டதோ அந்த கொள்கையே அங்க அடிபட்டு போயிடுது. நீங்க அப்புறம் எப்படி அதிமுக வளர்ப்பீங்க? அதற்கு காரணம் சொல்ல முடியுமா? இன்னைக்கு தொண்டர்கள் சொல்ல முடியுமா? இன்னைக்கு நீங்க ஐடி விங் செட் பண்ணி ஐடி விங்ல இன்னைக்கு பாக்குற வேலையை நீங்க அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு தேர்தலுக்கு முன்னதாகனாவது பார்த்துருக்கலாம், அதை கூட பார்க்கல. தாவேக்காவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய சிவி சண்முகத்துறை ஆதரவாளர்களுடைய நிலை என்ன? இப்போ கட்சிக்குள்ள ஏற்கனவே இப்படி பிரிந்து போனவர்கள் இப்ப தாவேக்காவோ திமுக போனதுனால பதவிக்கு வந்துட்டாங்க. மற்றவர்கள் காம்ப்ரமைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளையும் எல்லாரும் உட்கார்ந்து பேசி ஒன்னு பொதுக்குழு கூட்டணும் அந்த மாதிரி தான் சொல்றாங்களே தவிர, எதிராக இவர்கள் பேசுவது போல அநாகரிகமான வார்த்தைகளை இவங்க சார்பாக பேசுற ஒவ்வொருத்தரோட வாயிலிருந்து வர வார்த்தைகள் மிகவும் தவறானதாக இருக்கு. ஆனா அந்த தரப்புல இருந்து யாராவது அப்படி பேசினாங்களா? நீங்க சொல்லுங்க பாப்போம். அவங்க கருத்துக்களை தான் எடுத்து வைக்கிறாங்க. நாங்க முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி வேணும்னு சொன்னோம், அப்ப பொதுச் செயலாளர் வேண்டான்னு சொல்லிட்டாரு. சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் வேண்டான்னு சொல்லும்போது சிவி சண்முகம் ஓபிஎஸ் வேண்டான்னு சொன்னதுலயும் சிவி சண்முகம் இருக்காங்க, சசிகலா வேண்டான்னு சொன்னதும் சிவி சண்முகம் இருக்காங்க. சண்முகம் இருக்காங்க. அது அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மட்டும் இந்த முடிவெல்லாம் எடுத்தாருன்னா பரவாயில்லை. எடப்பாடி பழனிசாமி பண்ணா அது சரியென்று பேசியவர்களில் சிவி சண்முகம் ஒருத்தர் தானே. இன்னைக்கு அதே சசிகலாவை சேர்க்க வேண்டும், தினகரனை சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றது குழு இருக்காங்கல்ல. இப்ப சிவி சண்முகம் அவர்களும் எஸ்பி வேலுமணி அவர்கள் இவங்க எல்லாரும் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரும் ஒருமித்த ஒரே மாதிரியான புள்ளியில ஒரே மாதிரியானவர்கள் நான் சொல்ல வரல. ஆனால் இவர்கள் திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் சொன்னாங்க, நாங்க 6 பேர் கொண்ட குழு போய் பேசணும் எல்லாம் சொன்னாங்க, எல்லாத்தையும் வெளிப்படையா பேசினாங்க. இவர்கள் ஐயா அப்படி சொன்னாரோ அதே மாதிரி நானும் சொல்றேன், எதுவும் மறைமுகமா நடந்ததை பேசல, ஓப்பனா அவர்களே கொடுத்த ஸ்டேட்மெண்டோட அடிப்படையில நான் சொல்றேன். ஒரு இடத்துல இவங்க ஆதரவு இருந்திருக்கலாம், ஒரு இடத்துல இவர் எதிர்ப்பு இருந்திருக்கலாம், அதை பற்றிலாம் நம்ம இப்ப விவாதிக்க வரல. இப்ப ஒட்டுமொத்தமாக வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படிங்கிற பட்சத்துல பெரும்பான்மையானவர்கள் அப்படிங்கிறவங்க எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது சட்டப்பேரவைக்குள்ள செல்லும் அப்படிங்கறத நோக்கி அவர்களுடைய பயணம் இருக்கு. கண்டிப்பாகவே அவர்கள் இன்றளவும் அதிமுகவை பிளவுபடுத்த வேண்டும் நினைக்கல. ஆனால் திரு எடப்பாடி அவர்கள் 5 பெஞ்ச் 2023ல மகாராஷ்டிரா ஏக்நாத் ஷிண்டே வழக்குல கொரோடாவை நியமிக்கக்கூடிய அதிகாரம் கட்சியினுடைய தலைவருக்கு இருக்கு அப்படிங்கும் போது இந்த இடத்துல சிவி சண்முகம் தரப்பின ஃபெயிலியர் ஆயிட்டாங்கல்ல. சட்டமன்ற குழு தலைவரை இவருக்கு முன்னால அவங்களும் போய் சபாநாயகரை, ஒரு தற்காலிக சபாநாயகரை சந்திச்சாங்க, உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். அப்ப முதல்ல போறப்ப அவங்க எத்தனை பேர்னு போய் எடுத்துட்டு போனாங்க? 17 பேர் தான் எங்களுக்கு ஆதரவுன்னு எடுத்துட்டு போனாங்க, அவர்கள் தானே எடுத்துட்டு போனாங்க. அதன் பிறகு 47 பேர் எங்களுக்கு ஆதரவா இருக்காங்கன்னு ஸ்டேட்மெண்டா கொடுத்தாங்க. அங்கவே அவங்க முன்னுக்கு பின் முரணாக நிறைய செயல்களை ஈடுபட்டாங்க. அரசியலமைப்பு சார்ந்த ஒரு பாதுகாப்பு, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த அணிக்கு தான வலிமையை சேர்க்குது. கேஸ் எல்லாமே டிஃபர் ஆகும். ஃபைனலா நமக்கு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு பொதுச் செயலாளர் தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டும்னு சொல்லும்போது
10 மாவட்ட செயலரை முன்மொழியணும் அப்படிங்கறத கொண்டுட்டு வந்த போது இது எல்லாமே மாற்றத்திற்கு உரியது அப்படிங்கிற இடம் இருக்கு. இல்ல இப்ப நம்ம 5 பெஞ்சினுடைய உத்தரவு இருக்கும்போது 5 ஜட்ஜஸ் பெஞ்சுடைய உத்தரவு இப்ப பொதுச் செயலாளருக்கு சாதகமா இருக்கு. அவர் கொறடாவை நியமிக்கலாம். அந்த கொறடாவுடைய உத்தரவு மீறுபவர்களை கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலமாக நீக்கலாம். இதெல்லாம் இருக்குல்ல. இப்போ நீங்க கட்சி தாவல் தடை அதாங்க ஃபர்தரா அடுத்து சட்டத்தோட நடவடிக்கைகளை இவங்க தரப்பும் அவங்க தரப்பும் சட்டப்படி போறத அடுத்து பேசுவோம். இப்போதைக்கு நான் என்ன சொல்றேன்னா அவர்களும் என்ன சொல்றாங்கன்னா யாரும் பிரித்துக்கிட்டு போகணும்னு நினைக்கல. இன்னைக்கு இந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது எதிர்த்து நிக்கிறது வீரம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. எதிர்த்து நிக்கிறது வீரம்னா திமுகவோட சேர்றதுக்கு பேர் என்ன? திமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? இன்னைக்கு எதிர்த்து நிக்கிறது வீரம்னு ஐயா பேசுறாரு. அதாவது ஒரு கட்சி ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியாம பெரும்பான்மை இல்லாம இருக்கும்போது திமுகங்கிற கட்சிட்டு இருந்து கடன் வாங்கி வந்திருக்காங்கிறது நமக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். சொன்னதை நான் ஏற்றுக்கொள்றேன். அதே கட்சி திமுக இந்த ஆட்சியில செய்த ஊழல்களை எல்லாம் எடுத்து எதுவுமே நம்ம எடுக்க முடியாம அந்த நிலைக்கு தள்ளாம வெளியில இருந்து கூட ஒரு ஆதரவு கொடுத்தா கூட என்ன தவறு? தமிழ்நாட்டோட நலன் கருதி நீங்க ஆதரவு கொடுத்ததை நீங்க பேசுற விதம் மிகவும் தவறானது. ஒரு கருத்தை வாங்கிட்டு என்ன ரெண்டையும் ஒப்பிடுங்க. திமுக அதிமுக ஒன்னு சேர்றது எவ்வளவு டேஞ்சரஸ். சரி என்ன சார் திமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைப்போம்னு எனக்கு தெரிஞ்சு ஆதரவு வெளியில இருந்து கொடுத்தா நான் பேசுறேன் பேசுங்க சொல்லவே இல்லை. என் தலைமையில் ஆட்சி அவர்கள் வெளியிருந்து ஆதரிப்பார்கள். அதுக்கு எந்த தப்பும் இருக்கிறதாக என்ன ஒருத்த ஆதரிக்கிறேங்கக்குள்ள நான் அதிமுக ஆட்சி தான் நடத்த போறேன். எனவே தப்பு இல்லை. இன்னைக்கு திமுக கட்சி என்ன சொல்லுது? இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? என்னுடைய கூட்டணி கட்சிகளால தான் இன்னைக்கு அது விஜய் ஆட்சிக்கு வரேன்னு சொல்றாருல்ல, ஆட்சியில் இருக்காருன்னு சொல்றாருல்ல. அப்ப அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? என்னங்க மாத்தி மாத்தி பேசக்கூடாது. ஒரு கட்சி ஆதரவு கொடுத்து அதுவும் எதிரி ஆதரவு கொடுத்து உங்களுடைய பிரதான எதிரியாக கொள்கை எதிரியாக கட்சி உருவான வரலாற்றிலேயே யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத மறைந்த தலைவர்கள்லாம் இருந்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருப்பாங்கன்னு கூட சொல்ல முடியாது. மனசு வெம்பி போயிருப்பாங்க அவங்க ஆத்மாவா இருந்தா கூட. அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்த நீங்க உங்கள்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை சுயநலமாக இருக்குங்கிறத தான் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அதை தகர்த்து விட்டு கட்சியை நோக்கி சிந்தித்து கட்சியின் வளர்ச்சிக்காக நீங்க நின்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க முன்பெல்லாம் நீக்கும் போது ஒரு சமூகத்தை சார்ந்த நீக்கம்லாம் நடந்துச்சு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆனா இன்றைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே பல சமூகங்களை சார்ந்தவர்கள். இன்னைக்கு உண்மைதானே நான் சொல்றது? இன்னைக்கு நீங்க சமூகம் சார்ந்து எதிர்க்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. அந்த இடத்துல மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க் இருக்கு, கடின உழைப்பு இருக்கு. அன்றைக்கு புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களாலையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலையும் ஒரு முடிவு எடுத்தாங்க, வெற்றி பெற்றாங்கன்னா அவங்க மாஸ் லீடர். அவர்களால மட்டுமே இப்ப ஜெயிச்சிருக்காங்கல்ல தாவேக்கால. இப்ப வந்துருவோம், நான் மேட்ச் பண்ணி காட்டுறேன். இன்னைக்கு விசேஷத்துல ஜெயிச்சிருக்காங்கல்ல, கேண்டிடேட்டை பொறுத்து ஜெயிச்சாங்களா விஜய்க்காக ஜெயிச்சாங்களா? நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், சொல்லுங்க ப்ளீஸ் சொல்லுங்க. சின்னம் விஜய், சின்னம் விஜய். இதை தவிர கேண்டிடேட்டோட தகுதியோ அவர்கள் யார் என்பது யாருக்கும் தெரியாது. அது மாதிரி தான் அவர்கள் 2 பேருக்குமாக வெற்றி பெற்றவர்கள் வேற. ஆனா இன்று 47 எம்எல்ஏவும் இண்டிவிஜுவலா நிறைய அவர்களுடைய சொந்த செல்வாக்கு வெற்றி பெற்றவர்கள். 27 எம்எல்ஏக்களை பத்தி நீங்க பேசுறீங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன் பக்கம் இருக்கக்கூடிய 17 எம்எல்ஏக்களை மட்டும் இல்ல, அதை தாண்டி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், கட்சியினுடைய தொண்டர்கள், இத்தனை பேருடைய முடிவை கேட்டு தானே மேடம் அவரு பரிசீலிக்க முடியும். கூட்டி இருக்கணும்ங்கறோம். இப்ப நான் அதுதான் சொல்றேன். நீங்க டைமே கொடுக்கலையே. யாரு டைம் கொடுக்கல? ஏன் டைம் கொடுக்கல? ஏன் டைம் இல்ல? இவங்க டைத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். பொதுக்குழு கூட்டப்படும் தலைமை சொன்னா இப்ப நீங்க யாருங்க வராம இருந்திருக்க போறா? எல்லாருமே வந்திருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கே போகாததுதான் வருத்தமா இருக்கு. அந்த இடத்துக்கு போகாததுனால தான் இப்ப நானே எடுத்துக்குங்க. சரி, ஏன் போகல? ஏன் போகலங்கிறது நீங்க எடப்பாடி அவர்களை நோக்கி கேட்கணும். ஏன் போகல? அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே சி சண்முகம் அவர்கள் தலைமையிலான குழு என்ன சொன்னாங்கன்னா பொதுக்குழுவை கூட்டுங்கன்னு சொன்னாங்க. கேட்டீங்களா இல்லையா? அதை கேட்டீங்களா இல்லையா? பொதுச் செயலாளர் நீங்க தான் சொன்னாங்க. கேட்டீங்களா இல்லையா? அப்ப அவர்கள் மனநிலை அப்படிங்கிறது கட்சி உடையக்கூடாது, கட்சி பலப்படுத்தப்பட வேண்டும், கட்சி நல்லா இருக்கணும். இன்னைக்கு கூட எங்களோட தலைமை அலுவலகம் கோயில் போன்றது இப்படிதான் பேசியிருக்காங்களே தவிர அங்க யாருமே எந்த மூர்க்கத்தனமான வார்த்தைகளையோ கூடவே பழகிக்கிட்டு நீங்களே நியமிச்ச ஒரு அமைச்சரை பற்றி இப்ப தவறாக பேசுறதுக்கெல்லாம் வந்தா அது ஒரு அசிங்கம். அதை அவங்க யாருமே செய்யல. அப்ப அதையெல்லாம் செய்றீங்கன்னா இது ஏற்கனவே உங்க மனசுக்குள்ள நீங்க எடுத்து வைக்கப்பட்ட முடிவா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறது. தொண்டர்கள் தான் புரிஞ்சுக்கணும். கடின உழைப்பை உழைத்தவர்களை ஒதுக்கி வைத்து விட்டு எப்படி கட்சி நடத்த முடியும் திரு இபிஎஸ் அவர்களால? அவர் மட்டும்தான் இருக்கணும். திரு நத்தம் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் சொன்னது போல
இன்னும் கொஞ்ச நாள் அவர் நீக்கிக்குவாருன்னு சொன்னார்ல, அதை நம்ம நகைச்சுவையா பார்க்க கூடாது. அவருக்கு அந்த அளவுக்கு அந்த நீக்கிறதுக்கு பவர் இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்ட்ரீமா பயன்படுத்துறாரு. அதிகார துஷ்பிரயோகம், அதிகாரம் இருக்கலாம், ஆனால் அந்த அதிகாரத்தை, தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்தாமல் இருந்தால் அந்த அதிகாரமும் ஒரு நாள் ஒடுக்கப்படும் அப்படிங்கிறத பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னமோ சொல்லிலாம் குழப்பறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. கட்சி அதிமுகங்கிற கட்சி உண்மையாகவே அதிக ஆண்டுகள் தமிழகத்தில் ஆட்சி செய்த கட்சி. அவங்க ஒற்றுமையோடு செயல்படணும்னா ஒரு சுய விருப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்காத ஒரு தலைமை இருக்கணும். என்னை எதிர்த்தாங்க, என்ன இப்படி பேசுனாங்க, என்னை அப்படிங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது, அந்த எண்ணமும் இருக்கக்கூடாது, அது குறித்து யோசிக்கவே கூடாது. கட்சி வளர்ச்சிக்கு யார் பயன்பட்டாலும் கட்சிக்கு இவங்க தேவையா இவங்களை கூப்பிட்டுக்குவோம், இவங்க தேவையா இவங்க கூட இருக்கட்டும், இவன் நம்ம அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்கு அவங்களாம் உதவுவாங்கன்னா சேர்த்துக்குவோன்னு சொல்லி அந்த போக்கில் போனாதாங்க நிச்சயமாக அந்த கட்சிக்கு நன்மையாக இருக்கும். அதை விடுத்துட்டு நான் தலைமையில் நான் இருக்கணுங்கிறதுக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன், என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு நினைக்கிறது சரியான போக்கு கிடையாது. அது யாருக்காக இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு தலைமை பண்புன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த தலைமை பண்புக்கு ஏற்றவாறு இருந்தால் தான் ஒரு கேப்டன்ஷிப் குவாலிட்டியோடு அவங்க போக முடியுமே தவிர, இவர்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி தனக்கு பிடிக்கலாம் நீக்கிறது போகிறதெல்லாம் அந்த அளவுக்கான இடம் இன்னைக்கு இல்லை. பொதுச் செயலாளராக நீங்களே இருங்க, ஆனால் நீங்கள் சொல்கிற நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற எப்படி இருக்கு? அது கிடையாதுங்க. பெரும்பான்மைக்கு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் பொதுக்குழுவையோ செயற்குழுவையோ கூட்டிட்டு இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கு, தாவேக்கு ஆதரவு நிலைப்பாட்டுக்கு போகணும்னு இந்த தரப்பு சொல்கிறாங்க. அது சரியா இல்லையாங்கிறத நீங்கள் அப்படி தானே முடிவெடுத்து கொண்டு போயிருந்துருக்கணும். அதற்கே நீங்கள் அவசர நடவடிக்கை எடுக்கலை. எனக்கு எதிராக பேசவே கூடாது, எனக்கு எதிராக சிந்திக்கவே கூடாதுன்னு நினைக்கக்கூடாதுல்ல. அப்போ அப்படி நினைச்சாலும் தவறு தானே. எனக்கு எதிராக யாருமே நான் என்ன சொல்கிறனோ அதையே கேட்கணும். அது சர்வாதிகாரம் இல்லையா? அந்த சர்வாதிகாரத்தை நீங்கள் ஆதரிக்க கூடாதுல்ல, எந்த இடமா இருக்கட்டுங்க. சர்வாதிகாரத்தை ஆதரிக்க கூடாதுல்ல. அப்போ அந்த இடத்துல மிஸ் ஆகிறது என்னன்னா, ஒரு செயற்குழுவோ பொதுக்குழுவோ கூட்டப்பட்டு பெரும்பான்மையான எம்எல்ஏக்களுடைய விருப்பம் இதுவாக இருக்குது, வெற்றி பெற்ற பெரும்பான்மையான எம்எல்ஏக்களுடைய விருப்பத்தை நீங்கள் சரியான முறையில் எடுத்து செல்லாதது தவறு தானே. இவங்க இமீடியட்டாக அந்த முடிவு எடுக்கலை. இன்றளவும் ஒரு வார்த்தை கூட தவறாக பேசலை. நான் மீண்டும் குறிப்பிடுறேன். ஆனால் நீங்கள் ஆள் வச்சு பேசுறீங்க. நீங்க பேசக்கூடிய நபர்கள் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு மோசமாக இருக்கு, இதை தொண்டர்கள் கவனிக்கணும். நீங்க எல்லாரும் ஒன்றாக செயல்பட்டு தான் இந்த இயக்கத்தை இவ்வளவு ஆண்டுகளாக வழி நடத்திருக்கீங்க. ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வருதுங்கும் போது நீங்க அவர்களை என்ன வேணாலும் பேசலாம்னு சொல்லி பொதுத்தளத்திலையும் இணையதளத்திலையும் பேசுறீங்கன்னா நீங்கள் யார், அவர்கள் யார் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். கட்சிக்காக எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு எனக்கு கட்சி இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமையிலையும் சிவி சண்முகம் அவர்கள் தலைமையிலையும் ஒரு குழு செயல்பட்டு இருக்கு. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிறத நான் இங்க பதிவிட விரும்புறேன்.